ஆக்சுவலாக எக்ஸசைஸ் 1.3 நம்ம 20வது கணக்கு ஒரு சாதாரண சங்கேத மொழியில் ஓர் உருவினை மாற்றியமைக்க என்னால் எழுத பயன்படுத்தப்படும் சார்பு f(x) = 3x - 4 இச்சார்பின் நேர்மாறினையும் அந்நேர்மாறு ஒரு சார்பு என்பதையும் காண்க. அவை y = x என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது என்பதை வரைந்து காண்க. என்ன கண்டுபிடிக்கணும்? பயன்படுத்தப்படும் சார்பு நேர்மாறினை காண்க, அதுக்கப்புறம் சார்பு. ஸோ 3 விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நேர்மாறினா சாமி கொடுக்கப்பட்டதை எழுதிக்கலாம். f(x) = 3x - 4. f(x) என்னன்னு எழுதுவோம்? நம்ம y எழுதுவோமா? y = 3x - 4. ஏன்னா எக்ஸ் தான் தேவை. இப்போ -4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +4 மாறும். பெருக்கல் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா √3 மாறும். =x. நேர்மாறினா நம்ம f'(x) = எதனுடைய சார்பாக எழுதணும்? நம்ம எக்ஸ் சார்பாகவே எழுதணும். ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? x + 4/3. ஓகேம்மா? இப்போது இதுதான் இதனுடைய நேர்மாறு. ஃபஸ்ட்டு நேர்மாறு கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கப்புறம் இது ஒரு சார்புன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ சார்புன்னா அது சார்பு நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸினுடைய மதிப்பு போடணும். இஃப் x = 0, f'(x) 0 = எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் 4 3 வகுத்து என்ன சாமி வரும்? 4/3. இஃப் x = நேர்மாறு ஒரு சார்பு. ஓகே, x = 1, f'(1) = 1 + 4 5/3. இஃப் x = 2, f'(2) = 2 கூட 4 சேர்த்தா 6 6/3. இப்போ எப்பவுமே சாமி /3 மேலே வருதுன்னா அது 3னுடைய மடங்காக எடுக்கணும் நம்ம. இப்போது இதுக்கு பதிலாக இப்போ உங்கள் 2ன்னு தெரிஞ்சிச்சா? 2 கூட 3 சேர்த்தா 5, 5 4 சேர்த்தா 9. அப்போ இதை விட்டுருங்க. இங்கே இது மாதிரி வந்துச்சுன்னா 3னுடைய மடங்காக இருக்கணும். எது? இது ஆனது 3னுடைய மடங்காக இருக்கும். இப்போ 4 கூட எதை சேர்த்தா 3னுடைய மடங்கு கிடைக்கும்? 4 2 6, அப்புறம் 9, அப்போ 5 சேர்க்கணும். அப்போ இது மாதிரி போட்டுக்கோங்க. இஃப் x = 3 போடணும். அப்புறம் இது கூட 3 சேர்த்தா எத்தனை? 5. f'(5) = 5 4 9, 9/3 சாமி 3 3 9. இது 2. இஃப் x = இது கூட 3 சேர்த்தா எத்தனை? 8. ஸோ f'(8) = 8 4 12. அப்போ எத்தனை 12? 4 3 12. எத்தனை 3 12? 4 3 12. இப்போ நம்ம அம்புக்குறி படம் வரையலாம். இது எக்ஸு, இது f'(x). எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறேன்? 2 5 8 அது மாதிரி போட்டுனே போகிறேன். ஒய்க்கு பதிலாக என்ன போடுறேன்? 1 2 3 கூட போட்டுக்கலாம். 2 3 4 அப் டு போட்டுக்கினே இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிற்கும் f'(x) என்ன இருக்குது? நிழல் இருக்குது. each and every elements have இது பேர் என்னது? சார்பகம். சார்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் வீச்சகத்தில் என்ன உள்ளது? தனித்தனி நிழலுறு உள்ளது. ரொம்ப முக்கியமான வார்த்தை தான் சாமி. தனித்தனி நிழலுறு உள்ளது. எனவே இது ஒரு சார்பாகும். இது ஒரு சார்பாகும். அடுத்து வரைந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எதை வரைந்து கண்டுபிடிக்கிறாங்க? அவை எவை? இதுவும் f' இதுவும் அதனுடைய நேர்மாறு. அதுக்கப்புறம் இது இன்னொன்று நேர்மாறு தான். இதுவும் y = x என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது என்பதை வரைந்து காண்க. அப்போ சமச்சீர் அப்படின்னா தான் உங்களுக்கு 6th வந்திருக்கும் சாமி. சமச்சீர் அப்படின்னா என்னன்னா, இப்போது நடுவில் ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு இது போகுது அப்படின்னா இதுதான் கண்ணாடி, இதுதான் மிரரு. நேராக போகிற ஒன்று என்ன பண்ண சாமி? இதில் பட்டு எப்படி போயிடும்? எப்படி போயிடுமா? எப்படி தெரியும்? இப்படி போகிறது பட்டு என்ன பண்ணும்? எதிரொலிக்கும். அப்போ இது பேர் தான் சமச்சீர். இப்போ நம்ம முகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இடவள மாற்றம் அப்படிங்கிறது சமச்சீர்.
பாடி கரெக்டாக இந்த கை தூக்குனா இந்த பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கலாம் இருக்கு இல்லையா. ஸோ சமச்சீர் தன்மையை வந்து நீங்கள் எந்த பாடத்தில் படிச்சுன்னா 6ஆம் கிளாஸில் சமச்சீர் உடையதா இல்லையான்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கணும் கரெக்டாக. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் நம்ம வரைய போகிறோம். ஓகே சாமி. அப்போ எத்தனை டேபிள் போட போகிறோம், நம்ம 3 டேபிள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு டேபிள் y ஈக்குவல் டு எக்ஸ், ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க y ஈக்குவல் டு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ இது என்னன்னு எக்ஸ், இது y. எக்ஸ் 0னா ஒய்யும் 0, ரெண்டும் சமன்னு சொல்லிட்டாங்க. 1னா 1, 2னா 2. ஓகே. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, ரெண்டாவது டேபிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இது எக்ஸ், இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக 3வது பெருக்கல் வாய்ப்பாடுலேருந்து 4 கழிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது சாமி. இப்போது 0ன்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோ. 3 இன்ட்டு 1, 3 இன்ட்டு 2, 3 இன்ட்டு 3, மைனஸ் 4, மைனஸ் 4, மைனஸ் 4, மைனஸ் 4 ஈக்குவல் டு போட்டுக்கலாமா. 3வது பெருக்கல் வாய்ப்பாடு எக்ஸுக்கு பதிலாக போடுறேன். 3 கூட 0 பெருக்குனா 0, 1 3 3, 2 3 6, 3 3 9, மைனஸ் 4, மைனஸ் 4, மைனஸ் 4, மைனஸ் 4. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிக்கணும், பெரிய குறி போட்டால் மைனஸ் 4, மைனஸ் 1, ப்ளஸ் 2, ப்ளஸ் 5. ஓகே. இதை எழுதிக்கலாம். 0 1 2 3க்கு மைனஸ் 4, மைனஸ் 1, ப்ளஸ் 2, ப்ளஸ் 5. அதுக்கப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் கண்டுபிடிக்கணும் சாமி. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுனாது எக்ஸ்னுடைய சார்பு தான் எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 4/5, சாரி 3. நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுக்கிறோம் இல்லையா, 3ஆம் வாய்ப்பாடில் வர மாதிரி எழுதி வச்சுக்கிறோம். அதே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். ஏற்கனவே எழுதணும்ல. எக்ஸுக்கு பதிலாக 2, 5, 8 இதனால் வரும். 2 3 4 வந்துடும். 2 5 8, அதுக்கப்புறம் கூட்டினா எத்தனை 11 வருமா. 3 கூட்டினா இது எக்ஸு, இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. ஆன்சர் அது 2ன்னு போட்டோம்னா என்ன வந்துச்சு நமக்கு 2. அடுத்தது 3, இது 4, இங்கன்னா வந்துடும் 5ன்னு வந்துடும். ஓகே சாமி. I3 15 வரும்ல. 11 கூட 4 சேர்த்தா 15, I3 15 வந்துடும். இப்போ நம்ம கிராஃப் போட போகிறோம். கிராஃப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வரைபடத்தில் குறித்த சாமி நான் ஒரு சென்டிமீட்டர் கரெக்டாக ஸ்கேலை வச்சு ஒரு சென்டிமீட்டர் குறிச்சிருக்கேன். நீங்களே ஸ்கேல் வச்சு குறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படம் வரைகிறதுக்கு. ஃபஸ்ட்டு இது ஒரு நாள் பாரு சாமி. y ஈக்குவல் டு எக்ஸ். 0னா 0, 1னா 1, 2னா 2 போட்டலாமா. 0னா 0, 1னா எக்ஸ் ஹச் ஒய்னா ஒய் ஹெச்சும் 1, எக்ஸ் ஹச் 2னா ஒய் ஹெச்சும் 2. இது 0, 0, 1, 1, 2, 2. இப்போ இதை என்ன பண்ணணும் சொல்லலாம், ஒரு நேர்கோடு வரைஞ்சிடலாம். இந்த நேர்கோடு பேர் என்ன சாமி, y ஈக்குவல் டு எக்ஸ். y ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்து ரெண்டாவது டேபிள் பாரு சாமி. 0க்கு -4, நான் -2 வரைக்கும் தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கலாமா. 1க்கு -1, +1 -1, +2 +2, 3 3. ஓ, +1க்கு -1, +1க்கு -1, +2க்கு +2, +2க்கு +2, அதுக்கப்புறம் +3க்கு 5, +3க்கு 5, 1 2 3 4 5. +1 -1 இதோ நான் போட்டுறேன். +1 -2, +2 +2, இது 3க்கு நேராக 3, 5. ஓகே, இந்த இது ஒன்றா சாமி நமக்கு f of x ஈக்குவல் டு 3 × x - 4. இது ரெண்டாவது. அடுத்தது பாருங்கள், +2க்கு +2, ஓகே, +5க்கு +3, +5க்கு +3 இப்படி வச்சுட்டு 1 2 3 கொடுத்துட்டோம்னா ஓகே ஆகிடும்.
ப்ளஸ் 2க்கு ப்ளஸ் 3 ப்ளஸ் 8க்கு ப்ளஸ் 4 ப்ளஸ் 8க்கு ப்ளஸ் 4 1 2 3 4 ப்ளஸ் 8 ப்ளஸ் 4 அடுத்தது ப்ளஸ் 11க்கு ப்ளஸ் 5 1 2 3 4 5 இப்போன்னா கண்டிப்பாக இது மிக்ஸ் ஆகணுமா 2,2 இருக்கு இல்லையா அதில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். ஓகே, இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4/3. இப்போ என்னென்னா இங்கேருந்து நீட்டாக போகணும். சமச்சீர் எப்படி மகான்னா இதுதான், இந்த கோடு தான், இந்த நேர்கோடான சமச்சீராக பிரிக்குதா பாருங்கள். இது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இது நீட்டாக போயிருக்கு. சப்போஸ் போனால் இது நீட்டாக போயிருக்கும். அது அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், இந்த இங்கே இருந்துச்சு இல்லையா, இதோ இங்கேருந்து வந்திருக்கும், அப்படியே இங்கே நீட்டாக போயிருக்கும். ஸோ இந்த இதுவானது இந்த புள்ளியில் பட்டு என்ன பண்ண சாமி எதிரொலிக்குது. ஒரு புள்ளியில் பட்டு என்ன பண்ணச்செல்லாம் எதிரொலிக்குது. அண்டர்ஸ்டாண்ட்மா? இந்த புள்ளியில் பட்டு இது போயிட்டு இப்படி எதிரொலிக்குது. இங்கேருந்து இது என்ன எந்த இதுவில் போதோ அதே இதுவில் இப்படி போகுது. நமக்கு லென்த் வந்து நீட்டி விட்டோம்னா இதே லென்த்துக்கு தான் வரும், இதை நீட்டி விட்டோம்னா இதே லென்த்துக்கு தான் வரும். ஸோ இதிலிருந்து படத்திலிருந்து என்ன சாமி அது y ஈக்குவல் டு எக்ஸ் என்ற கேள்வி என்ன கொடுத்துனாலும் எழுதணும். என்ற நேர்கோட்டில், இந்த நேர்கோட்டு தான் நாங்கள் மைய இதுவாக இருக்குது, என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது, சமச்சீர் உடையது என்பது காட்டப்பட்டது, ஓகே செல்லம். தேங்க்யூம்மா.